உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி. ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போவோம். நம்ம பார்க்க போகிறது நெல்லை சைடு ரொம்ப ஃபேமஸான மாலாடு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா உடனே அவங்க இதை தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 200 டம்ளரில் 1 டம்ளர் கடலை, தட் இஸ் பொட்டுக்கடலை, அதை எடுத்திருக்கேன். அதை ஒரு 1 or 2 minutes மட்டும் இப்படி ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ அந்த பருப்புகளில் சூடு வந்துடும். எதுக்காக இப்படி லைட்டாக சூடு பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த மிக்சியில் பொடி பண்ணும்போது நல்ல மையாக அப்படி மாவு ஆகிடும். நீங்கள் பச்சையாக அரைக்கிறத விட இப்படி அரைக்கும்போது ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஒரு 1 or 2 minutes மட்டும் இதை ட்ரை ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ இதை நல்ல சூடாக வறுத்தாச்சு. ரொம்ப சூடு கிடையாது, ஒரு 2 minutes. இதை நாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுடலாம். இந்த சூடு வர அப்படியே லைட்டாக 1 or 2 minutes ஃப்ரை பண்ணோம்ல, அந்த பொட்டுக்கடலையை இது போல் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டாச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே நல்ல மாவாக மசிச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல பொடி பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1 டம்ளர் சொன்னேன் இல்லையா பொட்டுக்கடலை, அதுக்கு 1 டம்ளர் சர்க்கரை, அதை போட்டு நல்லா மசிச்சு நல்ல பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்ல பொடியாக இருக்குது. இப்போ இந்த சர்க்கரையும் ஒரு 4-5 ஏலக்காய் பொடியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லை அந்த பொட்டுக்கடலையை நம்ம வறுத்து பொடி பண்ணுறோம்ல, அப்போவே கூட நீங்கள் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதத்துலேயும் சரி. ஸோ 4-5 ஏலக்காயை பொடி பண்ணி அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறாப்புல, ஏலக்காயை மாசாக வச்சு அப்படியே பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பொடியிலேருந்து எடுத்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல நைஸாக பொடி பண்ணின பொட்டுக்கடலை, ஏலக்காய், அந்த மாவோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை அதையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து ஈக்குவலாக பண்ணி கொடுத்துடலாம். 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம், 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கோம். அதுக்கு 1/4 டம்ளர் நல்ல நெய்யை எடுத்து அதில் சூடு பண்ணிவிட்டு இது போல் உடச்சி வச்ச முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா கிஸ்மிஸ், அந்த கிஸ்மிஸையும் இப்படி போட்டுட்டோம்னா, ஸோ அந்த நெய்லேயே வறுத்த ஒரு உடச்ச முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் இதெல்லாம் போட்டு நல்ல கோல்டன் கலரில் வர அளவுக்கு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1/4 டம்ளர் நெய் சொன்னேன் இல்லையா, அது இன்கேஸ் பிடிக்க வந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்தில் கோல்டன் ஃப்ரை ஆகிடும். முந்திரி பருப்பு மட்டும் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இது போல் அப்படியே அந்த கோல்டன் கலர் வரும்போதே அதை நல்லா ஃப்ரை பண்ணி, ஒவ்வொரு கிஸ்மிஸும் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பல்ப்பியாக நல்லா இருக்குது. ஸோ அந்த கலர் அண்ட் டெக்ஸ்சர் ரொம்ப முக்கியம் இங்கே ஸ்வீட் வெரைட்டிஸில். ஸோ இதில் எதுவுமே தீயாமல் நல்ல ஒரு அருமையான கலரில் இருக்குது. இப்போ இதை இந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். நாம் இது நல்லா கிளறி கொடுத்துருவோம். இந்த திருநெல்வேலி சைட்லலாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னு பேச ஆரம்பித்தா உடனே மாலாடை பற்றி தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுனாலும் உடனே மாலாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 51, 101 அப்படி போகும். இதை நம்ம வீட்டு லெவலில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் நல்ல ஒரு தரமான பொருட்கள், இந்த பொட்டுக்கடலை, சர்க்கரை இதெல்லாம் நம்ம வாங்கி நல்ல நெய்யை வாங்கி செய்யும்போது அதோட ஈக்குவல் வேறு எதுவும் இல்லை. கடையில் பேக்கெட்டில் போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனாலும் நம்ம கையால் வீட்டிலையே இது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமான ப்ரொசீஜரும் இல்லை பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 minutes ஆக மாட்டேங்குது, அவ்வளவு சீக்கிரமாக ஆகிடுது. ஸோ இது போல் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அதோட ஃபுல் பெனிஃபிட், ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே கிடைக்கும். இதை நாம் நல்லா கலரி கொடுத்தாச்சு. அடுத்தது
அப்படியே நல்ல உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு வரலாம். ஒரு டம்ளர் இது பொட்டுக்கடலைக்கு நம்ம 1/4 டம்ளர் உருக்கின நெய் விட்டுருக்கோம் இல்லையா, இப்போ அதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அப்படியே பெரிய பெரிய உருண்டைகளாக இதை பிடிக்கலாம். இந்த ரவா லட்டு, பாசிப்பருப்பு உருண்டை அந்த சைஸுக்கு இது இருக்காது, அதை விட பெரிய சைஸுக்கு வரும் இது. அதனால் கொஞ்சம் நல்ல பெரிய அளவுக்கு மாவை எடுத்து இது போல் பிடிச்சோன்னா கொஞ்சம் சூடு கையில் தெரியும், ஏன்னா நெய் வந்து உருக்கியிருக்கோம். ஸோ தெரியும், இருந்தாலும் ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. இது போல் நாம் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சிடலாம். இந்த மாலாடெல்லாம் கடையில் போய் வாங்கினா ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் நம்ம வீட்டில் நம்மளுடைய வேணுங்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சு நம்ம கையால் கொடுக்கும்பொழுது அந்த மனநிறைவும், அதை சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம மேலே ஏற்படக்கூடிய ஒரு அபிமானமும் சொல்லவே முடியாது. ஸோ இது போல் மேலே 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 நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம். We will meet you often.